திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கை, அவருடைய உத்தரவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கொறடா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அல்லக்கை திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சமீப காலமாக உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை, பொய்யான தகவல்களை திட்டமிட்டு இன்றைக்கு பரப்பி கொண்டு வருகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவிற்கு பிறகு 4ஆம் தேதி தேர்தல் முடிவிற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அனைத்து மக்களுக்கும் நன்கு அறிவார்கள், ஊடகங்களும் நன்கு அறியும். என்ன நடந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஏதோ புதிதாக இவர் கண்டுபிடித்தது போல இன்றைக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 53 இடங்களிலே வெற்றி பெற்றது. மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சியை ஒப்படைத்து போனார். சட்டமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டார், முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார், மக்களால் இல்லை. 21 ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு 26 எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து இன்றைக்கு 47 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று வரை அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கழகத்தினுடைய எங்களை போன்ற முன்னணி தலைவர்களாலும் கழக உறுப்பினர்களாலும் அன்றைய தேவைக்கு, அன்றைய சூழ்நிலைக்கு வலிமையான தலைமை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இவரை அன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்தோம். ஆனால் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும், உள்ளாட்சி தேர்தல் எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு ஒன்றால் வைத்துக் கொள்ளலாம். அப்போ 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? செல்வாக்கு இல்லையா? இவர் யாரை எங்களை தாழ்த்துவதாக நினைத்து கொண்டு அவர் தலைவராக ஏற்றிருக்கிற எடப்பாடியை இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசுகிறார். அவருக்கு எடப்பாடிக்கு என்ன உள்குத்தோ தெரியல. 47 தொகுதியிலே அவருக்கு செல்வாக்கு என்றால் ஏன் சேலம் தொகுதியிலே அவர் பொதுச் செயலாளராக செயல்பட்டதை விட என்பது சொல்வதை விட சேலம் மாவட்ட செயலாளராக தான் இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சேலம் மாவட்டத்தில் அவர் பொறுப்பேற்றிருக்கிற 7 தொகுதியிலே ஏன் அவருக்கு செல்வாக்கு இல்லையா? 2024 நாடாளுமன்ற தொகுதியிலே சேலத்திலே ஏன் தோல்வி அடைந்தார்? அவருடைய சொந்த பூத்திலேயே இரட்டைலைக்கு கம்மியான வாக்கு பெறப்பட்டது. அப்போ அவருக்கு அவர் சொந்த ஊரில், அவர் குடியிருக்கிற ஊர்லேயே அவருக்கு செல்வாக்கு இல்லையா? இதை நாங்கள் கேட்க மாட்டோமா? சொல்ல மாட்டோமா? ஆனால் ஒன்றும் போதே தரந்தாழ்ந்து நாங்கள் சொல்வதற்கு தயாராக. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, கூட்டணி அமைப்பு, இதனால் தோல்வி ஏற்பட்டது. ஆனால் மற்ற தொகுதியிலே தோல்விக்கு விழுப்புரத்திலே நான், திண்டுக்கல்லிலே அண்ணன்
நத்தம் விஸ்வநாதன். இன்னும் கேட்டால் நத்தம் விஸ்வநாதன் பொறுப்பேற்றிருக்கிற 2 தொகுதியிலுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேமாதிரி தர்மபுரி தொகுதியிலே சொல்லுகிறார் அன்பழகன் காரணம் என்று. 5 தொகுதியிலே 4 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 3 வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணியில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனக்கு 6 தொகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் 6 தொகுதி, 6ல் 3 வெற்றி பெற்றிருக்கிறோம். 1 அண்ணா, நான் 1, 2 பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. திண்டிவனம் தொகுதியில் 700 ஓட்டில் தோல்வி அடைந்திருக்கிறோம். அது வெற்றி இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் அந்த பொறுப்பாளர்கள் தான் காரணம் என்கிறார். வெற்றி பெற்றால் 47 தொகுதிக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு, தோல்வி அடைந்தால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு. அப்படி என்றால் நான் கேட்கிறேன், உங்களோடு இன்றைக்கு இருக்கிறார்களே, கிருஷ்ணகிரியினுடைய பொறுப்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றார்? அவரே வெற்றி பெற்றாரா? அப்ப KP முனிசாமி தான் காரணமா? சொல்லுங்க. தென் மாவட்டத்திலே முழுக்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, இதில் வெற்றி பெற்றது எத்தனை? கன்னியாகுமரி 1, அம்பாசமுத்திரம் 2, சங்கரன் கோயில் 1, 3 தான். எத்தனை மாவட்டத்தில்? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 7 மாவட்டத்திலே வெற்றி பெற்ற தொகுதிகள் 3. அப்ப அங்க செல்வாக்கு இல்லையா? தென் மாவட்டத்தில் செல்வாக்கு இல்லையா? அதே போன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 37 தொகுதிகள், மொத்தம் 37 வெற்றி பெற்றது 2 தொகுதி, மதுராந்தகம், செய்யூர் தொகுதி. மீதி 35 தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறது. திருத்தணி அரி 3. சென்னையிலே சுத்தமாக தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தோல்விக்கு யார் காரணம்? டெல்டா மாவட்டம், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், இதில் எத்தனை ஜெயிச்சிங்க? OS மணி ஜெயிச்சிருக்கிறார், காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார், இதில் காமராஜர் இன்னொரு காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார், புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார், கரூரில் MR விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். 4 தான். திருச்சியில் சுத்தமாக திருச்சியில் இவங்க திருமதி லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து டெல்டாவில் தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் 0, டெல்டா மாவட்டத்தில் தொடை தெரியப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தோல்வியடைந்திருக்கிறது. வெற்றி பெற்றது எங்க? வட மாவட்டத்தில் 34 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறது. வட மாவட்டத்தில் எது? கடலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், கிருஷ்ணகிரி. இதுதான். இது என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியால் 34 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார், நாமும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த 34 கழிச்சா மீதி 13 தொகுதி தான். இப்படி இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு தவறான தகவலை, வெற்றி பெற்றால் அது என்னால் வெற்றி பெற்றது, தோல்வி அடைந்தால் கட்சி நிர்வாகியால் தோல்வி அடைந்தது பழியை தூக்கி போடுகிற இப்படிப்பட்ட தலைவரை இந்தியாவில் எந்த கட்சியிலேயே பார்த்துருக்கிறோமா? இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகளாகட்டும், மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளாகட்டும், தேர்தலில் தோல்வி அடைந்தால், படுதோல்வி அடைந்தால் அந்த கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்று பல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன் ராகுல் காந்தி காங்கிரசினுடைய
தலைவராக இருந்தபோது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாங்கள் ராஜினாமா செய்ய சொல்லலை, நாங்கள் ராஜினாமா கோரிக்கையே வைக்கல. நீங்கள் தான் பொதுச் செயலாளர் என்று இன்றைக்கும் சொல்கிறோம். தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். தொடர் தோல்வியில் நம்ம இருக்கிறோம். இந்த தோல்வியில் இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். உண்மையான நிலவரத்தை கலந்து பேசுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். வேற எது அதற்காக எங்கள் மீது பழி போடுகிறார். இன்னொன்று சொல்கிறார், திமுக கூட்டணிக்கு நாங்கள் தான் சொன்னோம் என்று. இது ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், உலகத்துக்கே தெரியும். நீங்கள் இப்போ போனாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர் பரதனை போய் கேளுங்க, விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய திரு தொல்தொல்மாமனை கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை போய் கேளுங்க, முஸ்லீம் லீக் கட்சி தலைவரை போய் சொல்லுங்க, ஏன் ஆர்எஸ் பாரதி போய் கேளுங்க. நாங்களாம் பங்காளிகள். என்னைக்கு நாங்களாம் பங்காளியானோம்? என்னைக்கு பங்காளியானோம்? 4ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அந்த உறவு பங்காளி என்று பேசுகிற அளவுக்கு உருவாக்கிச்சு. திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவதற்கு சொன்னேன் என்று ஆமாம் சொன்னேன். நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கிறேன்னு. ஏன் சொன்னேன்? எப்போ சொன்னேன்? எந்த நேரத்தில் சொன்னேன்? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை உங்கள் வீட்டில் கூட்டினீர்கள். கூட்டி என்ன சொன்னீங்க? திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளித்தார்கள். இப்போது சில கட்சிகள் அதில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் மாற்று திட்டமாக திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். சொன்ன அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக ஆதரவோடு நீங்கள் முதலமைச்சராவது ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஏன் திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற 30 அமைச்சர்களையும் அண்ணா திமுக ஆக்குவதில் என்ன தவறு என்று சொன்னேன். நான் அதில் மறுக்கலையே, இன்னைக்கும் சொல்கிறேன். நான் சொன்னேன், உண்மைதான். எப்போ சொன்னேன்? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சொன்னேன். இன்னொன்று சொன்னேன், திருமாவளவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லிவிட்டு நாம் இருப்பது? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன. சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்போ தான் சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். தாவேகா திமுகவை எதிர்த்து அரசு செய்கிறது, திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் இருவருமே ஒரே கொள்கையில் இருக்கிறோம். ஏன் தாவேகாவை நாம் ஆதரிக்கக்கூடாது என்று சொன்னேன். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் திமுகவோடு முதலமைச்சர் ஆகின்ற போது திமுக எதிர்ப்பு இருக்கிற தாவேகா ஆதரிப்பதில் என்ன தவறு என்று சொன்னோம். இதுதான் நடந்தது. இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இன்றைக்கு சொல்லுகிறார் திமுகவை கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதாகும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்று சொல்றார். எத்தனை மாதம் கழிச்சு சொல்றாரு? அதுவும் அவரே சொல்ல மாட்டார், சொல்லி கொடுக்குறார். அந்த பேட்டி கொடுக்கும் போதே ஃபோன் வருது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே. அண்ணே 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 அவர் சொல்கிறார், இப்படி பேசு அப்படி பேசு, இல்லை சார் இதை சொல்லு அதை சொல்லு, இல்லை லைவில் வேறு போடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏன் அதை நீங்களே வந்து சொல்லுங்கள், ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்கள். நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது என்ன சொன்னேன்? திமுகவோட கூட்டணி நீங்கள் வைக்கவில்லை என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாங்க, நான் சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் சத்தியம் பண்ண. இன்னி வரைக்கும் ஏன் பதில் சொல்லலை? ஏன் சொல்லலை? இப்படி பொய்யை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார். தன் மீது இருக்கிற தவறை மறைப்பதற்காக சொல்லுகிறார். இன்னொன்னு சொல்றார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்? தேர்தலுக்கான தோல்வியை காரணத்தை இவர்கள் சொல்ல வேண்டும், ஆராயணும். யாரை கூட்டிங்க? மாவட்ட வாரியாக கூட்டத்தை நடத்துனீங்க. இப்போ விழுப்புரத்தில் கூட்டத்தை நடத்துனீங்க. நான் எம்எல்ஏ, இந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றவன். சரி, என்னதான் உங்களுக்கு பிடிக்கல, என்னை கூப்பிடல, விட்டுருங்க. ஆனால் அங்கே நின்று தோல்வி அடைந்த வேட்பாளர்கள் விழுப்புரம், வானூர், திண்டிவனம் 3 வேட்பாளர் நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. யார் கூட்டிங்களா? 3 பேரும் கூப்பிடல.
அந்த தேர்தலில் பணியாற்றிய 22 ஒன்றிய செயலாளரில் 18 ஒன்றிய செயலாளரை நீங்கள் கூப்பிடல. இருக்கிற அணி செயலாளர்கள் யாரையுமே நீங்கள் கூப்பிடல. இருக்கிற பொதுக்குழுப்பினர் யாரும் கூப்பிடல. உங்களுக்கு வேண்டிய ஆட்களை போட்டுவிட்டு அவர்களை வைத்து தேர்தலுக்கே வேலை செய்யாத, தேர்தலை எதிர்த்து வேலை செய்தவர்களை கூட்டி வச்சு நீங்கள் என்ன தேர்தலுக்கான தோல்வி காரணத்தை கண்டுபிடிச்சிங்க? இப்போ சொல்கிறேன், தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிறாரே திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்களை கேட்குறேன், உனக்கு தைரியம் இருந்தால், தரணி இருந்தால், தெம்பு இருந்தால், நாளைக்கு எப்போது மாணவனாலும் நீ கூட்டத்தை கூட்டு, எங்களை அழை. நாங்கள் உண்மையான காரணத்தை சொல்கிறோம். நாங்கள் விதண்டாவாதம் பண்ண வரல, காரணத்தை சொல்கிறோம். ஏன் தோற்றோம், எதுக்காக தோற்றோம், என்னத்து காரணத்துக்காக தோற்றோம். இன்றைக்கு வாய்க்கையே பேசுகிறார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. தோல்வி அடைந்து விட்டது காரணம் இந்த மாவட்ட செயலாளர். நான் கேட்குறேன், திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்று, பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று நடைபெற்ற 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு இடையில நடைபெற்ற இடைத்தேர்தல், 26 நாடாளுமன்றத்தில் எதற்காவது ஒரு பைசா இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறாரா? அப்புறம் எப்படி நீங்கள் எங்களை குற்றம் சாட்ட முடியும்? ஆமாம், எந்த தேர்தலுக்காக இதை கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் எப்படி நீங்கள் எங்களை குற்றம் சாட்ட முடியும்? வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வி அடைந்தால் மற்றவர்கள். வெற்றி தோல்வி இது எல்லோருக்கும் சமம். தோல்வியில் நாங்களும் ஒத்துக்கிறோம். இல்லை, எங்களுடைய பங்கு, எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஒத்துக்கிறோம், ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம். இதில் எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆராய்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்தணும், அதிமுக வலுப்பெறணும். இன்னொன்று சொல்லுகிறார், டிடிவியை நாங்கள் தான் மறுத்தோம் என்று. இது அவருக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியும். 2020 சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார், அடுத்து வாரிய தலைவராக கொடுங்கள் என்று கேட்டார். எதற்குமே ஒற்றுக்கொள்ளாததால் அன்றைக்கி 43 தொகுதியில் தோற்றோம். தேமுதிகவை கூட்டணியிலே திட்டமிட்டே வெளியேற்றப்பட்டது. இப்படி முறையாக கூட்டணி அமைக்காதது, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்காதது, இது ஒரு தோல்விக்கான மிகப்பெரிய காரணம். இது எல்லாம் உண்மையான காரணத்தை ஆராயாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்கள் மீது வீண் பழி போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களால் சொல்ல முடியும். இப்படி இந்த எடுபடுகளை விட்டு பேச வைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நாங்கள் சொன்ன எந்த ஒரு நிமிஷம் நாங்கள் சொன்னது ஒரு குற்றச்சாட்டே இல்லை. நாங்கள் சொன்னது கட்சி ஒற்றுமைப்படணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், பலப்படுத்தணும். வருகின்ற தேர்தல் கட்சி ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் வெளியே போனவங்கள கூட கூப்பிட்டு ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறோம். இதுதான் எங்களுடைய அறிக்கையுடைய சாராம்சம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறது, அவருடைய கைத்தேடியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறத ஏவி விட்டாது. நான் எங்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எங்களுடைய நோக்கம் இல்லை, அவர் ஒரு பொருட்டே அல்ல. அவர் அம்பு எய்தவரைத்தான் சொல்ல வேண்டும். அவர் அங்கேருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூலம் சொல்லி விட்டுட்டு அவர் எல்லார் மேலேயும் பாய விடுறாரு. அது மேலே நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேலே தனிப்பட்ட முறை சொல்கிறேன். நீங்கள் எதையும் சொன்னால் அவங்க எடப்பாடி அவருக்கு சொல்லி, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தவறாக பயன்படுத்துகிறார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பொதுச் செயலாளருடைய மரியாதையை அவரை காப்பாற்றுவது போல் நினைத்து கொண்டு அவரை அவமானப்படுத்துகின்ற வகையில், அவருடைய சிறுமைப்படுத்துகின்ற வகையில் பேட்டி கொடுக்குறாரு. ஜெயிச்சா அவரை தான் காரணம், தோத்தா காரணம் முன்னுறதுக்கு அவர் பொறுப்பேற்க மறுக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தேர்தலுக்கு பின்பு தோல்வி ஏற்பட்டவுடன் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது வழக்கம். அந்த வகையிலே அம்மாவே 96 தேர்தலில் போட்டியிட்ட தோல்வி அடைந்த பின் இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தைரியமாக சொன்னார். திருப்பி அந்த தோல்வியிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தார் கட்சியை. அதே மாதிரி இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பொதுச் செயலாளர் சொல்லிட்டு கட்சியை மீட்டெடுப்பேன் என்று சொல்லியிருந்தார்னா இவர் ஒரு தகுதியான தலைவர் தான். அந்த அளவுக்கு பொறுப்பை தட்டி கழிக்கின்ற ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு கட்சியை மீண்டும்
ஆட்சி ஒரு வலிமையான கட்சியாக இன்னொன்று சொல்ல ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். கட்சி இந்த இவர் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பின்னால் முதல் ஒரு ஆட்சி இப்போ பொதுச் செயலாளர் ஆனதுடன் இந்த கட்சி எப்படி ஒப்படைக்கப்பட்டது இவருக்கு? முதலமைச்சர் ஆட்சியை ஒப்படைத்தார்கள். அம்மா மறைந்துட்டாங்க. ஆட்சியை 134 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களோடு ஆட்சியை ஒப்படைத்தாங்க. 50 நாடாளுமன்ற மாநிலங்களவை சட்ட இது ராஜ்யசபா ரெண்டும் சேர்த்து 50 நாடாளுமன்ற உறுப்பினரோடு அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இப்பொழுது அவர் பொறுப்பேற்றதுக்கு பொதுச் செயலாளருக்கு பின்னால் 134 சட்டமன்ற தொகுதி 65 ஆச்சு. அடுத்த தேர்தலில் இவர் பொதுச் செயலாளராக இருந்து அதே பொதுச் செயலாளராகி 135 இல்லை 65 ஆச்சு. 65 அதுக்கு அடுத்தப்போ 58 ஆச்சு, 57 ஆச்சு, 47 ஆச்சு. இந்த 47 இப்போ 41 ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் அவருடைய நடவடிக்கை தான். இப்படி மெல்ல 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 அதிமுகவை அழிச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனால் அது அவருக்கு இதை பச்சுக்கிட்டு பெருமை கொண்டாடுறாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இப்படிப்பட்ட தலைவர்களால தான் இன்னைக்கு 47 பேர் ஜெயித்தாங்களாம். அவர் ஜெயிச்ச இன்னைக்கு அதுலேயும் 41 கூட தக்க வைக்க முடியல ஒரு நடவடிக்கைனால. இல்லை 41 அதுலேயும் 6 பேர் வேற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அது இவருடைய நடவடிக்கை தான். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார். அவருக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? யார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா? ஊடகங்கள்லாம் மறந்து விட்டதா? இதே அம்மாவுடைய அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். இன்றைக்கி விவசாயத்துறை மாநிலத்தில் அவர் பேசுகிறார். இந்த விவசாயத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது தன் கீழ் பணியாற்றிய ஒருவரை தற்கொலைக்கு தூண்டியதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அம்மா அவர்கள் இவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது மட்டுமில்ல, அம்மா அவர்களே தன்னுடைய அமைச்சரை சிறையிலே அடைத்தார்கள். அடைக்கப்பட்டு சிறையில் இருந்தது தான் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இன்னும் வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறை கைதி, ஒரு குற்றவாளி எங்களுக்கு பாடம் எடுக்கிறார். உனக்கு அந்த அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை.